கூட்டு செய்தேன். இப்பொழுது தக்காளி மசாலா குழம்பு என்கிற ஒரு வித்தியாசமான உணவை எடுத்துட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் சவாலான விஷயம். இதுல ஒரு 15க்கும் மேற்பட்ட உள்ளடக்க பொருட்கள் இருக்கின்றன. அது சரி, நீங்களாம் நலமா இருக்கீங்களா, பாதுகாப்பா இருக்கீங்களா? இது ரொம்ப ஒட்டுமா ரொட்டி வியாதிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. வீட்டுல இருக்க நேரம் உற்சாகமா இருக்கும், நல்ல இருக்கிற பொழுது பயனுள்ள பொழுதா பண்ணிக்கும். அதனுடைய ஒரு அம்சமா தான் இன்னைக்கு நான் சமையல் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் புடலங்காய் கூட்டு செய்யற போது நான் சொன்னேன், இது 4வது வாரம் என்று. திருத்தம், இது 5வது வாரமாக என்னுடைய சமையல் தொடர்கிறது. இப்ப நான் அழைத்துக் கொள்ள வேண்டிய பொருளை உங்களுக்கு காமிக்கிறேன். பொட்டுக்கடலை, தனியான்னு சொல்லுவாங்க, சில பேர் மல்லின்னு சொல்லுவாங்க. இது சீரகம், கசகசா, சோம்பு, மிளகா. அதுக்கு பிறகு கொஞ்சம் புளி, கொஞ்சம் தேங்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம், உப்பு, அவிச்சு வைத்துக் கொண்ட தக்காளி. இந்த தக்காளியை முதல்ல வேக வச்சுக்கணும். வேக வைக்கும் போது ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. தக்காளியை தண்ணீர்ல போட்டு கொஞ்சம் லேசா தோல் வெடிக்கும். வெடிச்சதுமே எடுத்து வச்சுட்டு தோலை உரிச்சு தயாரா வச்சுக்கணும். இது ஒரு இத எண்ணெய் இடாமல் வானலியில வச்சு நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில போட்டு அரைச்சு, அதுக்கு பிறகு அதோட இந்த புளியையும் தேங்காயும் அப்பவே நம்ம அதையோட போட்டு வச்சு அந்த மசாலா விழுத தனியா வச்சுக்கணும். அதற்கு பிறகு இதையும் அந்த அவிச்ச தக்காளியையும் மிக்சியில போட்டு அடிச்சு அதையும் தயாரா வச்சுக்கணும். அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றி இந்த வெள்ளைப்பூடை, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த விழுதையும் இந்த தக்காளியை கடைசியாகவும் சேர்த்து இந்த தக்காளி குழம்பு என்று மசாலா குழம்பு என்கிற உணவை தயார் பண்ண போறேன். மீண்டும் தொடர்வோம், மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். தக்காளி மசாலா குழம்பு தயார். இது என்ன விசேஷம்னா, இதுல இந்த தக்காளி மசாலா குழம்ப நாம சாதத்துக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சப்பாத்தி போன்ற மாதிரி பலகார வகைகளுக்கும் பண்ணலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். இப்ப நான் இதை தயார் பண்ண போது கவனிச்ச ஒரு விஷயம், அந்த பொருள் எல்லாம் வதக்கிக்கிறோம்ல, அதுக்கு பிறகு அந்த மிக்சியில போடும்போது நல்லா ஆறிடணும். இல்லைன்னா நல்லா அதை குதிச்சிடும், அந்த சூட்ல எகிரிடும் அப்படியே. அதான் ரொம்ப கவனமா பண்ணணும். தக்காளி நிறைய எடுத்துக்கிட்டதுனால 2 முறையா நான் அதை அரைச்சேன் மிக்சியில போட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தது, அதை மறுபடியும் போட்டு மறுபடியும் அரைச்சேன். இதெல்லாம் நீங்க காட்சியில கண்டிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால அந்த குறிப்புகளை சொன்னேன். ஏன்னா அந்த சின்ன சின்ன குறிப்புகள் இனிமே சமைக்க போறவங்களுக்கும் இதை பார்த்து சமைக்க போறவங்களுக்கும் பயன்படுவதாக சொன்னேன். இப்ப டேஸ்ட் பார்த்துருவோம். கொஞ்சம் காரமா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தா சரியாயிருமான்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சரி கட்டணும், மேல கொண்டு போய் மேசையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி. மற்றபடி இதுக்கு ஒரு புதுவிதமான இந்த மெனுவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சில புதிய 2 மெனுக்களோட தயாரிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.